is parallel to each other are known as okay. The forces whose and the forces oda line of action அது என்னப்பா line of action. இப்போ இதா ஒரு ஃபோர்ஸ்னா இந்த ஃபோர்ஸை அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு லைனா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னா அது எந்த டைரக்ஷன்ல எப்படி போயிட்டு இருக்கோ அதுக்கு பேர் தான் லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த லைன்ல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இந்த பக்கம் அப்படி ஒரு போயிட்டு இருக்குன்னா இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டா எப்படி போகுமோ அதான் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன், இந்த ஃபோர்ஸோ இல்லை ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனோ ரெண்டு பேரலா இருந்துச்சுன்னா, இணையா இருந்துச்சுன்னா, ஒன்னுக்கு ஒன்று இணையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பேரல் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் இப்படி போயிட்டு இருக்கா, இன்னொரு ஃபோர்ஸ் இங்க இருக்கு, இந்த ஃபோர்ஸ் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம்னா இதுக்கு பேரலா இருக்கும். இந்த ஃபோர்ஸை வந்து இனி கிடையாது, ஆனா இந்த ஃபோர்ஸும் இணையா இருக்கு தெரியுதா. ஸோ இது வந்து பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் பார்த்து போயிட்டு இருக்கு, இன்னொரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. ரெண்டோட லைன் ஆஃப் ஆக்ஷனையும் பார்த்தோம்னா ஒரே இணையா இருக்கும். ஸோ இதுக்கு பேரு பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகேவா. பேரலல் ஃபோர்ஸ்னா ஒன்றுக்கொன்று இணையா இருக்கிறதுக்கு பேர் பேரலல் ஃபோர்ஸஸ். அது வந்து டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருந்தாலும் சரி, ஒரே டைரக்ஷன்ல இருந்தாலும் சரி, ஒன்னுக்கொன்று இணையா அப்படியே எப்பவுமே வெட்டக்கூடாது. ஒன்னு போய் இப்படியே போய் வெட்டிடக்கூடாது. வெட்டாம அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா ஒன்னுக்கொன்று இணையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பேரலல் ஃபோர்ஸஸ். இதுல ரெண்டு பேரலல் ஃபோர்ஸஸ் இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்றோம். ஒன்னு என்னன்னா லைக்லி பேரலல் ஃபோர்ஸஸ், இன்னொன்னு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஒன்னு வந்து லைக் பேரலல், ரெண்டாவது ஒன்றும் இல்லை. லைக் பேரலல்னா இந்த ஃபோர்ஸ் இப்படி போகும்போது இந்த ஃபோர்ஸும் அதே டைரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா, ரெண்டாவது ஃபோர்ஸ் P1 P2 வச்சுக்குவோம். ஒன்னாவது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல ரெண்டாவது ஃபோர்ஸும் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லைக்லி பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா இது இந்த பக்கம் போகும்போது இது ஆப்போசிட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப்பை பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரே ஒன்னுக்கு ஒன்று இணையா ஒரே திசையில நோக்கி போய்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு பேரு லைக் பேரலல். அன்லைக் பேரலல்னா ஒன்று இப்படி போகும், இன்னொன்று கீழே நோக்கி வந்துட்டு இருக்கும், இது மேலே போயிட்டு இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி ஒன்னுக்கு ஒன்று இணையா இருக்கணும். அதே நேரத்தில் வெவ்வேறு திசை மட்டும் மாறி மாறி போச்சுன்னா அதுக்கு பேரு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் புரிஞ்சா. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டத்துல டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டத்தில் என்னென்ன பார்த்தோம்னா கோப்ளானர் ஒன்று, நான் கோப்ளானர், கொலீனியர், நான் கொலீனியர், கன்கரண்ட், நான் கன்கரண்ட், பேரலல், லைக், அன்லைக். ஸோ கோப்ளானர்னா ஒரே பிளேன்ல அமைந்த ஃபோர்ஸஸ்க்கு பேர் கோப்ளானர். நான் கோப்ளானர்னா ஒரே பிளேன்ல இல்லாமல் வெவ்வேறு பிளேன்ல அமைந்திருந்தால் அதற்கு பேர் நான் கோப்ளானர். கொலீனியர்னா ஒரே லைன், ஸ்ட்ரெயிட் லைன், ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கொலீனியர். வெவ்வேறு லைன் ஆஃப் ஆக்ஷன்ல வெவ்வேறு இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் கொலீனியர். கன்கரண்ட்னா ஒரு புள்ளி வழியே பாஸ் ஆனால் அதுக்கு பேர் கன்கரண்ட். ஒரு புள்ளி வழியே அந்த ஃபோர்ஸஸ் பாஸ் ஆகவில்லை என்றால், போகவில்லை, பாஸ் ஆகிறதா அது வழியே கடந்து போகிறது, ஒரு புள்ளி வழியே கடந்து போச்சுன்னா அது பேர் கொலீனியர். ஒரு புள்ளி இது கன்கரண்ட். ஒரு புள்ளி வழியே கடந்து போகாமல் இருந்தால் அதுக்கு பேர் நான் கன்கரண்ட். அடுத்து பேரலல் ஃபோர்ஸஸ்னா ஒன்னுக்கு ஒன்று இணையா இருக்கணும். அதோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் அந்த ஃபோர்ஸஸ் ஒன்னுக்கு ஒன்று இணையா இருந்துச்சுன்னா அது பேர் பேரலல் ஃபோர்ஸஸ். அதுல ரெண்டு இருக்கு, லைக் பேரலல், அன்லைக் பேரலல். லைக் பேரலல்னா எல்லாமே ஒரே திசையில், அதுக்கு பேரலா இருக்கக்கூடிய இணையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோர்ஸுமே ஒரே திசையில, எல்லாமே ஒரே திசையில இருந்தா அதுக்கு பேர் லைக் பேரலல். ஒன்னுக்கு ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா அதுக்கு பேர் அன்லைக் பேரலல். இதுதான் ஃபோர்ஸ் சிஸ்டம். இதுக்கு மேல ஃபோர்ஸ் சிஸ்டம் கிடையாது. இப்போ ஒரு ஃபோர்ஸ் சொல்றோம் அப்படின்னா அது எந்த சிஸ்டத்துல வருதுன்னு சொன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியணும், கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இப்போ இந்த ஃபோர்ஸஸ் என்ன ஃபோர்ஸ் சொல்லலாம்? இது எல்லாம் ஒரே புள்ளி வெளியே போகுது, தெரியுதா? அப்போ இதுக்கு பேர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஒரு புள்ளி வெளியே பாஸ் ஆகி போகுது, கடந்து செல்கிறதுனால இதுக்கு பேர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த சிஸ்டம் இருக்கு, அப்படி சொன்னதே. ஸோ இந்த ஃபோர்ஸ் சிஸ்டம், இப்போ ஃபோர்ஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் சிஸ்டத்தில் என்ன ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேர் கொலினியர். ஒரே ஆக்சிஸ்ல இது வந்து மேலே கீழே போகும். அப்போது இங்கே டெவலப் ஆகிற ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும். அதனால இதுக்கு பேர் கொலினியர். ஓகே, ஸோ இவ்வளோதான் ஃபோர்ஸ் சிஸ்டம். அடுத்து என்ன பார்க்க வேணும் நம்ம? ஓகே ஓகே, இன்னும் நம்ம என்ன பார்த்துருக்கணும்? ஸ்கேலார் பார்த்தாச்சு, வெக்டார் பார்த்தாச்சு, டென்சார் பார்த்தாச்சு, ஃபோர்ஸ் சிஸ்டம் பார்த்தாச்சு, ஃபோர்ஸ் ரன் பார்த்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தாச்சு, லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. வாவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி என்ன சொல்லுது? லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு பார்த்துருமா? ஸோ லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விதி. சிம்பிளான விதி தான், ஆனால் ரொம்ப முக்கியமானது. ஃபோர்ஸ் கேன் பி applied and any point along the line of action without change in the effect or both causes same effect. இப்போ எப்படின்னு சொல்கிறேன்? Forces can be applied at any point along the line of action without change in the effect. அப்படின்னா இந்த லா ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பஸ் எடுத்துக்கிறோம். பஸ் இருக்கு. இந்த பஸ்ஸை ஒரு கயரை கட்டி இந்த புள்ளி நல்லா வச்சுக்கணும். இந்த புள்ளியில் கயத்தை கட்டி இந்த பக்கம் இழுக்கிறோம். ஒரு 1000 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே இதனால இப்போ என்னாகும்? இந்த 1000 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறனால இந்த பஸ் முன்னாடி நகருது. ஸோ அதுக்கு பதிலாக அதே லைனில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிறோம். இந்த புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த புள்ளியில் இந்த பஸ்ஸை போய் இப்படி தள்ளணும் அப்படின்னா, 1000 நியூட்டன் கொடுத்து தள்ளணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நிகழ்வும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. இதுதான் லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி சொல்லுது. இந்த ஒரு புள்ளியில செயல்படக்கூடிய எந்த புள்ளியில, இப்ப நீ இந்த இடத்துல தான் தள்ளணும் கிடையாது. இங்க போய் இழுத்தாலும் சரி, இங்க போய் தள்ளினாலும் சரி, அதே இந்த புள்ளி எங்கனக்குள்ள லோடு அப்ளை பண்ண முடியுமோ அந்த இடத்துல, இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எந்த லைன்ல போய் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அதோட எஃபெக்ட் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. இது என்ன சொல்லுது அப்படின்னா இதை தான் சொல்லுது. ஜஸ்ட் இப்போ இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோம். இந்த ஃபோர்ஸு இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம்னா இதில் எந்த புள்ளியில் போய் இந்த இடத்துல வரைக்கும், ஸோ இங்கே பிடிச்சி இழுத்தாலும் சரி, அல்லது இந்த புள்ளியில் போய் இப்படி அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது இந்த புள்ளியில் அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது இந்த புள்ளியிலேருந்து இப்படி முன்னாடி இழுத்தாலும் சரி, இந்த லைனில் எந்த புள்ளியில் போய் அந்த விசையை செயல்படுத்தினாலும் அதோட எஃபெக்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுது? இந்த பால் வந்து இப்படி இருக்குன்னா, இந்த பொருள் இங்கே இப்படி அப்ளை ஆகும்போது இந்த பொருள் இங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து போகுதுன்னா, அது இந்த புள்ளியில் போய் அதே விசையை அப்ளை பண்ணாலும், இந்த புள்ளியில் அப்ளை பண்ணாலும், இந்த புள்ளியில் அப்ளை பண்ணாலும், இந்த புள்ளி இங்கே போய் இழுத்தாலும் ஒரே எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிற அந்த லாக்கு பேர் தான் லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி.
ரொம்ப ரொம்ப முக்கியமான லா. என்ன பண்ணுவோம்னா சம்டைம் ஒரு ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த புள்ளியில் இப்படி இங்கே வேண்டாம், சம்திங் இந்த புள்ளி வந்து இங்கே வச்சுக்கிட்டு இங்கேருந்து இழுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த புள்ளி அப்படியே இந்த ஃபோர்ஸ் டெலீட் பண்ணிவிட்டு அதை இங்கே மாற்றிக்கலாம். ஏன்னா சேம் லைன், ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது. எந்த லா படி மாற்றிருக்கோம், லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி படி இங்கே இருந்தது ஒரே லைனில் இருந்ததுனால இந்த ஃபோர்ஸும் ஒன்று அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் எப்படி அதை வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு புள்ளி இருக்கு, இல்லாட்டி வேண்டாம், ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருளோட இந்த மிட் ஹைட்ல இங்கே ஒரு கொக்கியை மாட்டியிருக்கேன், இந்த பக்கமும் ஒரு கொக்கியை மாட்டியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு கயத்தை பிடிச்சி 1000 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன், அதே இந்த பக்கம் ஒரு கயத்தை பிடிச்சி 1000 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். அப்போது இந்த ஃபோர்ஸு இந்த பொருள் வந்து எந்த பக்கமாக நகருமா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே நகராது. ஆக்சுவலி என்ன இருக்கணும், இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் 1000 நியூட்டன் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் நகர்ந்துருக்கணும். அதே நேரத்தில் இந்த பக்கம் 1000 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் நகர்ந்துருக்கணும். இப்போது இந்த பொருள் எந்த பக்கமும் நகராமல் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் இந்த லைனில் அப்ளை பண்ணுற இந்த பக்கம் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் இந்த பக்கம் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் ஒன்று அப்படின்னு அர்த்தம், ஒரே வேல்யூ. அதனால தான் இது எந்த பக்கம் போகாமல் நடுநிலையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே லைனில் எந்த இடத்துல ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் வந்து ஒரே எஃபெக்டை தான் கொடுக்கும். இப்போ இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் வேண்டாம் அப்படின்னா இந்த பக்கம் மட்டும் கொடுத்தா இந்த பிளாக் இந்த பக்கம் நான் வந்து போகும். சப்போஸ் இந்த ஃபோர்ஸ் எனக்கு வேணாம், இந்த பக்கம் மட்டும் கொடுப்போம்னா இந்த பிளாக் இந்த பக்கம் நான் வந்து போகும். அல்ல இந்த இடத்த பொறுத்து இப்படி தள்ளணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த பக்கம் நான் வந்து போகும். ஸோ இந்த லைனில் எந்த இடத்துல போய் ஆக்ட் பண்ணாலும் ஒரே எஃபெக்டை தான் ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி சொல்லுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சிருக்கும் லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னா என்னென்ன. ஓகே, இதான் லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி, ரொம்ப முக்கியமானது. லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஃபோர்ஸ் கேன் பி அப்ளைட் அட் எனி பாயிண்ட் அலாங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் வித்தவுட் சேஞ்ச் இன் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் மாறாமல் எந்த புள்ளியில வேணாலும் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ல எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்காக இப்போ வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட், இதுக்குள்ள நான் இந்த புள்ளியில போய் எப்படி அப்ளை பண்ணுவேன், இந்த புள்ளியிலலாம் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு உள்ள தோணும், எப்படா அது இங்கே அப்ளை பண்ணாலும் ஒன்று இங்கே அப்ளை பண்ண நம்மளால எப்படி ரியல் டைமில் போய் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் அப்ளை பண்ண முடிந்தால் அப்படி தான் சொல்கிறேன். அப்ளை பண்ணால் அந்த எஃபெக்ட் தான் வருமே தவிர ப்ராக்டிக்கலில் இருக்கிற எல்லாமே தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோன்னு கிடையாது. சம் தியரட்டிக்கல். ஸோ இது இந்த பிளாக்குக்கு உள்ளே போய் நம்மளால ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, ஆனால் அப்ளை பண்ணால் அதோட எஃபெக்ட் ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வருது. அடுத்து பார்க்க போகிற டாபிக் resolution of forces. இது என்ன ரெசல்யூஷன்? ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின், நிறைய இன்டர்வியூவில் பேசிக்காக இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களுக்கு பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் கேட்பாங்க. ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்போம், நிறைய டெரிவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு ஃபோர்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா என்னன்னா, இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பிளிட்டிங் த ஃபோர்ஸஸ். ஸ்பிளிட்டிங் த ஃபோர்ஸஸ்னா என்ன? எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸ்பிளிட்டிங் த ஃபோர்ஸஸ் அலாங் x axis, y axis, z axis இந்த டைரக்ஷன்ல ஸ்ப்ளிட் பண்றது. ஒரு ஃபோர்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னா அதோட அந்த ஃபோர்ஸை எக்ஸ்ல எவ்வளோ, ஒய்ல எவ்வளோ, ஜெட்ல எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ எப்படி பார்க்க போறோம்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்குவோம், வெர்டிக்கல் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த டைரக்ஷன்ல ஒரு எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இப்போ இது வந்து இந்த புள்ளியில இருந்து எக்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது இதோட எக்ஸ் டைரக்ஷன்ல சம் ஃபோர்ஸஸ் இருக்கும், ஒய் டைரக்ஷன்ல சம் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஆனால் இது ரிசல்டன்ட் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. எனக்கு எக்ஸ்ல எவ்வளோ போகுது, ஒய்ல எவ்வளோ போகுதுன்னு எனக்கு பிரிக்கணும்.
பிரித்து நான் படிக்கணும். அப்படின்னா இது எப்படி பிரிக்கிறது அதான் முக்கியம். ஏன் பிரிக்கிறங்கிறது உங்களுக்கு அடுத்து வரும்போது புரியும். ஈக்லிபிரியம் செக் பண்ணுறதுக்கு ஈக்லிபிரியம் என்ன சொல்லுவோம்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபோர்ஸஸ் 0 சமேஷன் ஆஃப் ஒய் ஃபோர்ஸஸ் 0ன்னு சொல்லுவோம். அப்போது சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபோர்ஸஸ் 0 ஒய் ஃபோர்ஸஸ் 0ன்னு சொல்லுவோம். ஆனால் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபோர்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்லையும் கிடையாது ஒய்லையும் கிடையாது. அப்போ இதை நான் எப்படி சமேஷன் கண்டுபிடிப்பேன்? இது ஈக்லிபிரியத்தில் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவேன்? எனக்கு என்னோட ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே எக்ஸ் டைரக்ஷன்லையும் இல்லை, இந்த ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷன்லையும் இல்லை, ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத நடுவில் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபோர்ஸை எக்ஸ்லையும் ஒய்லையும் எவ்வளோ இருக்குன்னு பிரிக்கணும். அதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ரிசால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி ரிசால்வ் பண்ண போறோம்னா வெரி சிம்பிள். ட்ரையாங்கிள் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இதான் ஒரு ட்ரையாங்கிள்னா சப்போஸ் இதை ஒரு தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். இந்த தீட்டால 90 டிகிரி இருக்கிறதுக்கும் பெர்பெண்டிகுலரா இந்த ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு பேரு ஹைப்போடெனிஸ் சொல்லுவோம். இதே அந்த தீட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இது வந்து ஹைப்போடெனிஸ் இல்லை, அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட், ஆப்போசிட், ஹைப்போடெனிஸ் மூணு நம்மளுக்கு இருக்கு ஒரு ட்ரையாங்கிளுக்கு, ஒரு 90 டிகிரி ட்ரையாங்கிள். ஸோ ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா இந்த கான்செப்ட் வச்சு தான் படிக்க போய் போறோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்போசிட், இப்போ வந்து ஆப்போசிட் சைடு இந்த வேணும்னா இப்போ இதுல சைன் தீட்டான்னு எடுத்தோம்னா என்ன வரும்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த தீட்டாவில் சைன் தீட்டா எடுத்தா எதிர்பக்கம் ஆப்போசிட் பை கர்ணம் ஹைப்போடெனிஸ். அதே காஸ் தீட்டா எடுத்தோம்னா என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனிஸ். ஸோ நம்ம ஃபோர்ஸை படிக்கிறோம், இது ஆனால் மெஷர் பண்ணுறது ஒரு லென்த் மாதிரி மெஷர் பண்ணிட்டு இருக்கோமே. நம்ம ஃபோர்ஸ் தானே, விசை தானே சொல்கிறோம். அதை ஏன் இப்படி ஒரு லென்த் மாதிரி சொல்கிறோன்னா நம்ம எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்கலாக பார்க்க முடியும். நம்ம ரியலில் அப்ளை பண்ணுற ஒரு ஃபோர்ஸ்னு இது ரியலில் தானே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ இது எப்படி மேத்தமெட்டிக்ஸாக பார்க்க முடியும்? இன்ஜினியரிங்கே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ அதே ஃபோர்ஸை அதுக்கு இணையான மேத்தமெட்டிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அளக்குறோம். அவ்வளோதான் இது. ஸோ இப்போது இதை எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோர்ஸ் இந்த புள்ளி இருக்கா, இந்த புள்ளியை ஸ்ட்ரைட்டாக கீழே ஒன்று வச்சுக்குவோம், இந்த புள்ளி இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் ஒன்று வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இதை தீட்டான்னு வச்சுக்கிட்டா எனக்கு இந்த டைரக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து எக்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே ஒயில் பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் எவ்வளோ இருக்கோ, இந்த லென்த் எவ்வளவோ அதுதான் ஒய், எஃப்ஒய், இது எஃப்எக்ஸ். ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருதோ அது எஃப்எக்ஸ், இந்த வேல்யூ எவ்வளோ வருதோ அது எஃப்ஒய். ஸோ இந்த மொத்த எஃப்ங்கிற ஃபோர்ஸ் எஃப்எக்ஸில் எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குது, ஒயில் எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த லென்த்து தான் எஃப்எக்ஸில் எவ்வளோ கொடுக்குது, இந்த லென்த்து தான் எஃப்ஒயில் எவ்வளோ கொடுக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி ரிசால்வ் பண்ண போறேன்னா இதான் இப்போ தீட்டா. எனக்கு இந்த ஆங்கிள் இந்த இடம் வேணும். இது என்னது? தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு, இது அட்ஜசன்ட். ஸோ இந்த என்னது? ஹைப்போடெனிஸ் நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த எஃப் வந்து ஆக்ட் ஆகுறது எதில் ஆக்ட் ஆகுதுன்னா ஹைப்போடெனிஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ எஃப்எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இங்கே சைன் தீட்டா பார்ப்போமா? சைன் தீட்டா பார்க்கக்கூடாது, காஸ் தீட்டா பார்ப்போமா? காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன வரும்? அட்ஜசன்ட் என்னது? எஃப்எக்ஸ் பை அட்ஜசன்ட் பை எவ்வளவு? ஹைப்போடெனிஸ். இது ஹைப்போடெனிஸ் என்ன இருக்குது? எஃப் இருக்குது. ஸோ எஃப்எக்ஸ் பை எஃப். இதே இந்த லென்த் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன், நான் இந்த இடம் தானே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இதோட ஹைட்டும் இந்த ஹைட்டும் இதோட ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் வந்தோன்னா இந்த ஹைட்டும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹைட் அளந்தாலும் சரி இந்த ஹைட் அளந்தாலும் ஒன்று தான். அதனால் நான் இந்த ஹைட் அளக்கிறேன். இது என்னதுன்னா எஃப்ஒய். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்ஒய் பை ஹைப்போடெனிஸ் எஃப். ஸோ இப்போ எஃப்எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ இதை இந்த பக்கம் கொண்டு போயிறேன் காஸ் தீட்டா, fy equal to f into sin theta. இதை வந்து நம்ம எப்பவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணமாக்கம் நம்ம கிட்ட ஒரு அடுத்து வேற கேசஸ் கொடுக்கும்போது நம்மளால சால்வ் பண்ண முடியாது. புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து சால்வ் பண்ணவே முடியும். இல்லாட்டி கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணா 100% சொல்லுவேன், சால்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபோர்ஸஸ் பார்ப்போம். இது வந்து இந்த பக்கம் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து பிங்கிற ஃபோர்ஸஸ் வச்சுருக்கோம். இதில் இது ஒய், இது நெகட்டிவ் ஒய், பாசிட்டிவ் எக்ஸ், பாசிட்டிவ் ஒய், நெகட்டிவ் எக்ஸ். ஸோ இதோட ரிசல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு
இப்படியே இதில் ஒய் லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டு இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டு தான் எஃப்ஒய். இதே எக்ஸ் லைனில் இதை ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டு இந்த பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட்னு அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டு இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அது எஃப்எக்ஸ். ஸோ இந்த ஹைட் இப்படி சொல்கிறனால என்னன்னா இது நெகட்டிவ் டைரெக்ஷன் இருக்குது, பாசிட்டிவ் டைரெக்ஷன் இருக்குது, அவ்வளோதானே தவிர வேல்யூலாம் மாறாது. இப்போ எப்படி பார்க்கலாம்னா சப்போஸ் இந்த பக்கமும் ஒரு தீட்டான இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வேறு, இதை இந்த பக்கம் எடுத்தோன்னா அது வேறு. ஏதோ ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சு தான் படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான பக்கம் ஒரு தீட்டாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது எனக்கு வந்து என்ன வேணும், எஃப்ஒய் வேணுமா? ஸோ இந்த லைன் வேணும், இந்த லைன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது தீட்டாவுக்கு என்னவா இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ சைன் தீட்டா ஆப்போசிட் யூஸ் பண்ணுறோன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது எஃப்ஒய் டிவைடட் பை ஹைப்போடெனிஸ். இதுதான் ஹைப்போடெனிஸ் என்னது பி. அதுக்கடுத்து இதே எனக்கு இந்த லென்த் வேணும்னு இது என்னது தீட்டாவுக்கு அட்ஜசன்ட்ல இருக்குது. ஸோ இது தீட்டாவுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிறதுனால அங்கே என்ன சொல்கிறேன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் என்னது எஃப்எக்ஸ் டிவைடட் பை பி. ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும், எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா, எஃப்ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. சப்போஸ் நீ இந்த பக்கம் ஆங்கிள் எடுத்திருந்தமாக்கும் அது வேற வரும். இந்த பக்கம் ஆங்கிள் எடுத்திருந்தா என்ன வந்திருக்கும், இந்த இடத்துல சப்போஸ் ஆங்கிள் எடுத்திருந்தா இது அட்ஜசன்ட் வந்திருக்கும், எஃப்ஒய் அட்ஜசன்ட்ல இருந்திருக்கும், எஃப்எக்ஸ் வந்து ஆப்போசிட்ல இருந்திருக்கும். ஸோ அப்படியே இந்த ஃபார்முலாவை மாற்றி போட்டுக்கிறணும், அவ்வளோதான். தவிர மற்ற எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. இவ்வளோதான் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நல்லா யோசிச்சு புரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா எடுத்தோடனே கீழே போட்டால் எஃப்எக்ஸ், மேலே போட்டால் எஃப்ஒய், காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படிலாம் மனப்பாடம் பண்ணவே கூடாது. மனப்பாடம் பண்ணோம்னா மாட்டிக்குவோம், 100% மாட்டிக்குவோம். எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ வந்து ஃபோர்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக இருக்கிற ஃபோர்ஸை எப்படி ஒன்றாக்குறது, ரிசல்ட்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கறது. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா, பிங்கிற ஃபோர்ஸ் இருக்குன்னா இதை வந்து எக்ஸ்லையும் ஒய்லையும் எப்படி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்க்குறோம். நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி எக்ஸ்லையும் ஒய்லையும் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதுக்கு பேர் என்னன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த 2 ஃபோர்ஸோட எஃபெக்டையும் இதை வந்து இப்போ நம்ம பிரிக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இது வந்து ஒரு 100 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 50 ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக 50-50ன்னு சொல்ல முடியாது. இங்கே 100னா இந்த பக்கம் இருக்கிற பாதியும் இந்த பக்கம் இருக்கிறதையும் சேர்த்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது தேவையில்லை இது தேவையில்லைன்னு இது இப்போ இந்த 100 இருக்குன்னா இது ரெண்டையும் இந்த 100 இங்கே எடுத்து விட்டுட்டு இந்த பக்கமும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த ரெசல்யூஷன் இதையும் கொடுத்துருப்பாங்க, இந்த நடுவில் இருக்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 டாபிக் தான், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ரொம்ப ஈஸியான டாபிக். இப்போ இன்னொரு இது பார்க்கலாமா, இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறோம். இந்த இதுக்கு பேர் கியூன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஆங்கிள் போடலாமா, இந்த பக்கம் ஆங்கிள் போடலாமா, ஏதோ ஒரு பக்கம் நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோம். எல்லா ஆட்டமும் ஏதோ ஒரு பக்கம் போட்டிருந்தேன், இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோம். ஜஸ்ட்டு இங்கே ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறணும். இதோட இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, எனக்கு என்ன வேணும், இதுதான் இப்போ எது எக்ஸ் ஆக்சிஸா, ஸோ இதுவும் 1. ஸோ இது எஃப்எக்ஸ், இது ஒய் ஆக்சிஸா, ஸோ இதுவும் 1. அப்போ இது எஃப்ஒய். புரிஞ்சிச்சா, எஃப்எக்ஸ் இது எஃப்ஒய். ஸோ இப்போது இது இந்த தீட்டா வந்து நான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டதுனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் தீட்டானா இது ஆப்போசிட் சைடு இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு இருக்கிறது வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், சைன் தீட்டா பார்க்கணும். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ். இதுதான் ஹைப்போடெனிஸ். என்னது கியூன்னு இதுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. Q இது வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இந்த வேல்யூ கொடுத்துட்டு தான் நம்ம ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதனால Q நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 எக்ஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ Q அதே வந்து இந்த பக்கம் FYல இருக்கிறது என்ன பார்க்கணும்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு FY பை Q. ஸோ இதில் வந்து FX ஈக்குவல் டு Q சைன் தீட்டா, FY ஈக்குவல் டு Q காஸ் தீட்டா. ஸோ எந்த குவாட்ரண்ட்டில்
கொடுத்தாலும் சரி பிரிக்க தெரியணும். 100% எந்த குவாட்ரண்ட்ல கொடுத்தாலும் சரி எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஆங்கிள் போட்டு இந்த மாதிரி பொறுமையா எழுதணும். ஷார்ட்கட்ல யூஸ் பண்றேன்னு சொல்லி டக்குன்னு நான் அப்படியே மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணி எழுதுறேன்னு சொல்லி எழுதுறோம்னா நிறைய தப்பு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டான ப்ரொசீஜர்ல எழுதுவோம். ஒன்ஸ் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணி அப்புறமா எழுதிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி எழுதலாம். இதான் வந்து என்னதுன்னா ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸை அதோட எஃபெக்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ்ல எவ்வளோ இருக்கு, ஒய்ல எவ்வளோ இருக்கு. நம்ம வந்து டூ ஃபோர்ஸஸ் ரெசல்யூஷன் சிஸ்டம் தான் இருக்கு. 3 ஃபோர்ஸஸ் அப்படின்னா அது வந்து நம்ம கிட்ட 3Dல, அதாவது எக்ஸ் ஒய் செட்னா இன்னொரு 3வது ஆக்சிஸ்ல வச்சுட்டு 3 ஆக்சிஸ்ல எவ்வளோ ரிசால்வ் பண்ணுறான்னு இருக்கும். அது பேப்பர் ஒர்க்கில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நம்ம இதில் வந்து இப்போ வந்து இதில் பண்ணுறது இல்லை. ஓகேவா, ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஆங்கிள் வந்து இது வந்து ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்குவோம். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 35 டிகிரின்னு வச்சுக்குவோம். இது வந்து P, இது வந்து Q, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டம் இருக்குது. இதை வந்து ரிசால்வ் பண்ணணும். எப்படி ரிசால்வ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்படி ஒரு டாட்டர் லைன், இப்படி ஒரு டாட்டர் லைன், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டாட்டர் லைன், இந்த பக்கம் ஒரு டாட்டர் லைன். இந்த லைன் இருக்க அந்த வெர்டிக்கல் லைனு இது என்னது, எஃப். நான் இது பிங்கிறதுனால பிஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஒரு நோட்டேஷனுக்கு. இது வந்து எஃபிஒய். இது என்னது, எக்ஸ் ஆக்சிஸா. ஸோ அதுக்கு நேராக மேலே இருக்கிறது என்னது, அல்லது இந்த இடத்துல இருக்கிறது எஃப் பி காம்பவுண்டோட எக்ஸ். ஓகேவா, இது கியூவா. ஸோ இந்த ஹரிசாண்டல் இந்த இடத்துல இருக்கிறது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கா. ஸோ இது என்ன சொல்லலாம்னா எஃப் கியூ எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ்கோட காம்பனண்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கா. ஸோ அட்ஜசன்ட்டு எஃப் கியூ ஒய்ன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறேன். எக்ஸில் எவ்வளோ ஒயில் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த 35 டிகிரி இருக்கா. ஸோ சைன் தீட்டா பார்த்தா என்ன வரும், சைன் 35 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் எஃப் பி. ஓகே, பி இருக்கட்டும், பிஒய் எஃப் பிஒய் டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ் வந்து பி. இதே இதுக்கு காஸ் தீட்டா பார்த்தா காஸ் 35 ஈக்குவல் டு என்ன வரும், அட்ஜசன்ட் எஃப் பிஎக்ஸ் டிவைடட் பை பி. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தோம்னா sin 60 degree equal to opposite f qx divided by q. cos 60 degree பார்த்தோம்னா adjacent, இதான் இந்த தீட்டாவுக்கு adjacent, f qy divided by q. ஸோ இப்போ இதில் இருந்து 1 2 3 4 நாலுமே பார்த்தா ஒன்று எக்ஸ்லையும் ஒன்று ஒய்ல தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒய், இது எக்ஸ், இது எக்ஸ், இது ஒய். இப்போ ஒரே இதில் எழுதுவோமா, எக்ஸில் இருக்கிறது எஃப்எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, இங்கே இருக்கிற இதனால வந்து எஃப்எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னா கியூ சைன் 60 வருமா இந்த பக்கம். ஸோ ப்ளஸ் இந்த ரிசால்வ் பண்ணுறோம், ப்ளஸ்ஸாக மைனஸ் அதை விட்டுருவோம். இன்னொரு ஃபோர்ஸ் என்ன இருக்குது, ஒரு ஒன்றாவது ஃபோர்ஸ் எஃப்எக்ஸில் எக்ஸ் டைரக்ஷனில், இன்னொன்று எனக்கு ஏற்கனவே இதில் இருந்து ஒன்று. இது என்ன வருது, பி காஸ் 35. இன்னொன்று எஃப்ஒய்ன்னு வச்சுக்கோம். எஃப்ஒய் என்ன இருக்குது இங்கே, எஃப்ஒய் எவ்வளோ வருது, கியூ காஸ் 60. இந்த பக்கம் எஃப்ஒய் என்ன வருது, பி காஸ் 35. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸில் இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது, எஃப்ஒயில் இந்த 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு இன்க்ளைண்டாக எக்ஸ் டைரக்ஷன்லையும் இல்லாமல் ஒய் டைரக்ஷன்லையும் இல்லாமல் இருந்ததை நம்ம எக்ஸ் டைரக்ஷன் எவ்வளோ இருக்குது, ஒய் டைரக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பிரிச்சிட்டோம். இதுக்கடுத்து என்ன பார்க்கலாம்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த பிங்கிற ஃபோர்ஸ், இது வந்து ரிசால்வ் பண்ணும்போது எக்ஸோட பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்துச்சா. ஸோ அதனால இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஃபோர்ஸு பினால வந்து எக்ஸ் ஃபோர்ஸ் இது இதில் வந்து இந்த காஸ் 35 இருக்குல்ல, இதுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துடலாம். இது பி, இது வந்து பாசிட்டிவ். ஓகே, இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம்னா இது எக்ஸில் ரிசால்வ் பண்ணும்போது என்னாச்சு, இதோட டைரக்ஷன் இந்த பக்கம் போச்சு, எக்ஸில் நெகட்டிவ்ல போச்சு. அதனால இதுக்கு பேர் நெகட்டிவ்னு கொடுத்துடலாம், நெகட்டிவ் டைரக்ஷனில். இந்த ஃபோர்ஸை இப்படி இருந்த ஃபோர்ஸை இதை இப்படி ரிசால்வ் பண்ணும்போது ஒய்யில் கீழே நோக்கி போச்சு. அதனால இந்த ஃபோர்ஸ் கியூ எஃப் எங்கே இருக்கு, ஒய் ஃபோர்ஸ் இதான்.
q cos 60 இருக்குல்ல, q cos 60 எங்க இருக்கு, சாரி இது வந்து நான் முன்னாடி எக்ஸில் போடுறது பதிலாக இது ஒய் காம்பனண்ட்டில் போட்டுட்டேன், இது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸில் பார்க்கும்போது இந்த பீனால் வந்தது பாசிட்டிவில் இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன வரும், பி காஸ் 35, பி காஸ் 35 இது வந்து பாசிட்டிவ், q sin 60 இது வந்து இந்த பக்கம் போச்சா. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து q sin 60 இது வந்து நெகட்டிவ். அதே மாதிரி இது ஒய் காம்பனண்ட் வரும்போது இந்த க்யூனால் வந்த ஒய் காம்பனண்ட் என்ன வந்துச்சுன்னா நெகட்டிவில் போச்சு. ஸோ க்யூனால் வந்தது நெகட்டிவ், பினால் வந்தது இதை வந்து ரிசால்வ் பண்ணும்போது மேலே நோக்கி பார்த்துச்சு, அதனால இது பேர் பாசிட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸ் டைரக்ஷன்லேயே எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, நெகட்டிவ் சைடா பாசிட்டிவ் சைடா, ஒய் டைரக்ஷன்லேயே நெகட்டிவ் சைடா பாசிட்டிவ் சைடா நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதான் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஃபோர்ஸஸை வச்சு ட்ரை பண்ணணும். ஸோ நல்லா இதை வந்து வேற வேற நம்மளா ஃபோர்ஸஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். போட்டு இங்கே ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ் நாளே வரைஞ்சிக்கிட்டு ஒன்று 30 டிகிரி, இது வந்து ஒரு 40 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 60 டிகிரின்னு போட்டுட்டு இங்கே வந்து இது வந்து P1, இதை P2, இதை P3, இதை P4ன்னு வச்சு ஒவ்வொரு சிஸ்டத்தையும் தனித்தனியாக ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணி எக்ஸில் பாசிட்டிவ் சைடு போச்சுன்னா பாசிட்டிவ் கொடுக்கணும், எக்ஸில் நெகட்டிவ் சைடு போச்சுன்னா நெகட்டிவ், ஒய்யில் பாசிட்டிவ் சைடு போச்சுன்னா பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், இது ஒய் நெகட்டிவ் ஒய். ஸோ இந்த மாதிரி 4 டைரக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் பாசிட்டிவ்ல எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ்ல எவ்வளோ இருக்குது, ஒய் டைரக்ஷனில் பாசிட்டிவ்ல எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ்ல எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். இப்படி கண்டுபிடிச்சிட்டா தான் அதுக்கடுத்து ஈக்லிபிரியமில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தரவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கடுத்து ஈக்லிபிரியம்ங்கிற கான்செப்டே போக முடியும். ஸோ இந்த ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஈக்லிபிரியம் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இது இந்த ஃபோர்ஸ் தெரியல அப்படின்னா ஈக்லிபிரியம் செக் பண்ணவே முடியாது. இது எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு தெரியலனா, ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக டக்குன்னு இந்த ஃபோர்ஸை வேணால் ரிசால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு P1 எடுத்துக்குவோம். இது வந்து 30 டிகிரி இருக்கா, 30 டிகிரி இப்படி லைட்டாக இப்படி லைன் போட்டுக்குவோம். லைன் போட்டுட்டு நான் வந்து எக்ஸ் ஃபோர்ஸஸ்லாம் இந்த பக்கம் மேலே எழுதிடுவேன், ஒய் ஃபோர்ஸஸை கீழே எழுதிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதனால வர்றது என்ன, எக்ஸில் எவ்வளோ வருதுன்னா இந்த பக்கம் இருக்கிறதா. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இதுவும் ஒன்றா. ஸோ இந்த டிகிரிக்கு என்ன ஆப்போசிட் சைடு இருக்கா. ஸோ இது எப்படி எழுதுறேன்னா P1 sin 30, ஓகேவா. இது P1 sin 30. ஏன்னா நான் வந்து என்ன வரும், என்ன போடணும், ஆக்சுவலி P1 fx ஈக்குவல் என்ன போடுவோம், இதை fxன்னு வச்சுக்கிட்டோன்னா fx டிவைடட் பை P1 போட்டிருப்போம். sin 30 ஈக்குவல் டு fx டிவைடட் பை P1 போட்டிருப்போம். ஸோ இந்த P1 அதுக்கு இந்த பக்கம் வந்துருப்போம், அதை ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு ஒன்றாவது ஃபோர்ஸ் எழுதிட்டேன்னா இது எந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு, இது அப்படியே இதை போய் அப்படியே நேராக இதில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னா இது எந்த டைரெக்ஷனில் போகுது, எக்ஸோட பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகுது. இதை அப்படியே தூக்கி இந்த பக்கம் ரிசால்வ் பண்ணுவோம். இங்கே இருக்கிறத அப்படியே தூக்கி எக்ஸ் ஆக்சிஸில் ரிசால்வ் பண்ணோம்னா எக்ஸோட பாசிட்டிவ் டைரெக்ஷனை பார்த்துருக்கிறனால